வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். லாஸ்ட் வீடியோலேயே நாம் அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை ஒருக்கா ரீகால் பண்ணுறேன் நான், சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய ப்ரொடெக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அரசியலமைப்புடைய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு மேக்ன கரெக்டாக அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ பார்ட் 3 ஸோ ஆர்டிகல் 12 to 35 அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ போன கிளாஸில் ஹியூமன் ரைட்ஸுக்கும் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லியிருந்திருப்பேன். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்தில் நமக்கு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, 7 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6 மாறிச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா என்னன்றது நான் சொன்னேன், இந்த கோலக்நாத் கேசஸ் பற்றி சொல்லியிருந்திருப்பேன். அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை 1978 இந்த 44 கான்ஸ்டியூஷனல் ஆக்டின் படி நம்ம அந்த சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமைகளை நீக்கப்பட்டு பார்ட் 12 நமக்கு ஆர்டிகல் 300 கொண்டு போய் சேர்த்துறாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். அப்போ அந்த 300A அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி நம்ம ஹேண்ட் ஓவர் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லீகல் த்ரோ வழி தான் நம்ம எடுக்கணும். அதாவது சட்டப்பூர்வமாக தான் எடுக்க முடியுமே தவிர ஸோ அன்லீகலாக நம்ம எடுக்க முடியாது அப்படின்றது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் 300A. சரி, ரைட். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அப்போ 6 இருக்குது, 7லேருந்து 6 மாறிச்சு. அது எந்த அமெண்ட்மெண்ட்ன்றது பார்த்தோம். ஸோ முதல்ல ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும். சரிங்களா? ரைட் டு ஃப்ரீடம். நமக்கு சமத்துவ உரிமை அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ 14லேருந்து 18 வரைக்கும் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதே போல் நமக்கு ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவலிட்டி. சரிங்களா? 6 அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ஈக்குவலிட்டி 1, சமத்துவ உரிமைகள். அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஸோ அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு அக்னைஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அது ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும், இங்கே 23, 24 வரும். ரைட் டு அக்னைஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அடுத்து நமக்கு ரைட் டு அதாவது ரைட் டு ரிலிஜன் ஆஃப் ஃப்ரீடம், சமய சுதந்திர உரிமைகள் அப்படின்றது ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும். இது 4. 5 பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமைகள் பற்றி ஆர்டிகல் 29, 30. ஸோ அடுத்து ஆர்டிகல் 31 அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் போயிடும். ஸோ 32 அப்படின்றது அது 31லேயே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31A, B and C அப்படின்னு இருக்கு. 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த 31A and B அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? சரி, ரைட். அதே போல் 1917-25 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி தான் 31C அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க, சப் கிளாஸ் C அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. ஸோ இந்த ஆர்டிகல் 32 தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இதை என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்போ 6 அடிப்படை உரிமைகள். அப்போ சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தது 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சமய சுதந்திர உரிமை. அடுத்து பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்பு தீர்வுகான உரிமை. கிளியர்? ஸோ மொத்தம் 6 இருக்கு. சரிங்களா? இதை இப்போ 1 by 1 டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? ஸோ முதல்ல ரைட் டு ஈக்குவலிட்டி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதில் ஆர்டிகல் நமக்கு 14லேருந்து 18 வரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகல் 12 என்ன சார் சொல்லுது, 13 என்ன சார் சொல்லுது அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஆர்டிகல் 12 அப்படின்றது நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட். ஸோ அரசை பற்றி. ஸோ அப்போ நம்ம இதில் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, லோக்கல் பாடிஸ். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூவில் கூட டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையில் நம்ம வரியை வாங்குறோம். 3 அடுக்குகளை சொல்லப்போனால் 3 tier சிஸ்டம், 3 அடுக்குல வரியை கலெக்ட் பண்ணுறது அரசு. அதே போல தான் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ், இல்லையா? ஸோ அப்போ 3 அதே போல தான் இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே போல் அங்கே டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து இப்படி இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் அகைன்ஸ்டாக ஒரு ஆக்டை கொண்டு வரீங்க, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக ஏற்றக்கூடிய சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 13. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதி இது. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதே தான் கேசவானந்த பாரதியாருடைய கேசஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மினரா மில் கேசஸ்லையுமே இதை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ கேசவானந்த பாரதி கேசஸ் வர்சஸ் த கேரளா 1973 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, பட் ஆனால் ஸ்ட்ரக்சரை உடையாம அதனுடைய கட்டமைப்புகளை மாறாம நீங்கள் அந்த உரிமைகளை திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை தான் நம்ம 1917 the 24 இந்த கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்க்ளூடிங் ஆல் ஆர் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பை த பார்லிமெண்ட்.
ஸோ அடிப்படை உரிமை உட்பட அனைத்தையும் திருத்தம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ரைட். அப்போ நமக்கு வந்து ஆர்டிகல் 13 அதுதான் சொல்லுது, அடிப்படை உரிமைகள் இயற்றும் சட்டங்கள், அதான் முரணாக உள்ள சட்டங்கள் செல்லாது அப்படின்னு சொல்றதுதான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 வந்து பார்க்குறோம். ஸோ 14லேருந்து 18 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றதான். ஸோ இதுதான் அதில் இருக்கு. அதே போல் நம்ம வந்து இந்த 32 சுப்ரீம் கோர்ட், 226 ஹை கோர்ட், இது வந்து ரிட்டு பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். 32ல் பார்க்க போகிறோம் ரிட்ஸில். சரி, ஓகே, ரைட். ஸோ அப்போ இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15, 16, 19, 29, 30. அண்டு இந்தியர் மற்றும் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு 14, 20, 21, 23, 24, 25, 26, 27, 28 இது எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ரைட் டு ஈக்குவலிட்டி, சமத்துவ உரிமை. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ அதான் ஆர்டிகல் 11, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ ஆர்டிகல் 361 படி நமக்கு வந்து பிரசிடென்ட் அப்படின்றது இந்த விதிக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு வந்து கொடுத்துருக்க பிரசிடென்ட் மட்டும் இல்லைங்க, அண்ட் ஆல்சோ கவர்னருக்குமே. அதுக்காக அவங்க வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்றது மீன் கிடையாது. போஸ்டிங் அவங்க இருக்கக்கூடிய அந்த பதவிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு உரிமைகளாக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யார் அப்படின்னா நமக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கும் சரி, கவர்னருக்கும் சரி. சரிங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான், பட் அவங்களுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. அதற்காக அதை மிஸ்யூஸ் அப்படின்றத எடுத்துக்க கூடாது, அப்படி பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து இருக்கு. அப்படி யாரா பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி ஒரு வேலை பண்ண என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பதவியில் இருக்கும் வரைக்கும் அவங்க மேல அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை ரைஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க வந்து அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ண பிறகு, அல்லது பதவி காலம் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு, அல்லது அந்த பதவியிலிருந்து அவர் ரிசைன் ஆயிட்டு அவர் மேலே அந்த கிரிமினல் இது வந்த பிறகு, அப்போ வேணா அவர் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அது மேலே அவர் மேலே அந்த கேசஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். சரி, ஓகே, ரைட். ஸோ இப்போ அதுதான் ஆர்டிகல் 4. 15 என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாதி, மதம், நிறம், இனம் என எவ்வித பார்ஷியாலிட்டியும் காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டு. இதுதான் ஆர்டிகல் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ஷியாலிட்டி அப்படின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்துலேருந்து இருக்குது. 1857 ஏன் வார் நடந்துச்சு முதல் இந்திய சுதந்திரப்போ, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த இராணுவம் மிலிட்ரி ரீசன் ஒன்று இருக்குது. அப்போ இராணுவ காரணங்களில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 86% பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இந்தியாவை சார்ந்த இராணுவ வீரர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பொசிஷனில் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஜமையதார் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறே லோ லெவல், லோ சேலரி கம்பேர் வித் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டினுடைய சோல்ஜரோட கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ இது பார்ஷியாலிட்டி தானே. அதே போல் மகாத்மா காந்தி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் போகிறாரு சவுத் ஆப்பிரிக்காவில். நமக்கு வந்து அந்த பீட்டர் மெரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து போகிறாரு. நிறப்பாகுபாடுனால என்ன பண்ணுறா, நீ கருப்பினத்தவர், ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே டிக்கெட் இருந்தால் கருப்பினத்தவர் சொல்லி ட்ரெயின் விட்டு இறக்கி விட்டுறாங்க. இதே சவுத் ஆப்பிரிக்காவில் தான் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலம் 27 இயர்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கருப்பினத்தவருக்காக போராடிய ஒரு தலைவர். பிறகு 1990 ஆப்பிரிக்கா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிறகு சவுத் ஆப்பிரிக்கனுடைய அதிபராக ஆனவர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ எல்லா வகையிலுமே இந்த பாகுபாடு இருந்திருக்கிறது. இன்னமும் சாதி பாகுபாடு இருந்திருக்கிறது. அப்போ சாதி பாகுபாடு, மத பாகுபாடு இதை தான் சொல்றாங்க. அப்போ சாதி, மதம், நிறம், இனம், மொழி என எவ்விதம் பாகுபாடும் காட்டக்கூடாது. இதை தான் ஆர்டிகல் 15 நமக்கு சொல்லுது. இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கூட சாதியை சார்ந்த, மதத்தை சார்ந்த இதெல்லாம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த பாகுபாட்டை நீக்க வேண்டும். அப்போதான் இந்த சமூகம் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். அடுத்த ஆர்டிகல் நமக்கு வந்து 15 சப்கிளாஸ் 1 என்ன சார் சொல்றாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைகள், பொதுக்கூட்டங்கள், கிணறு, குளிக்கும் இடங்கள்ல, சாலைகள் ஆகியவை எவ்வித பாகுபாடும் காட்டக்கூடாது. அரசினுடைய நிதியில் முழுமையாக அல்லது பகுதியாக இயங்கக்கூடிய இதில் ஸோ கவர்மெண்ட்டுடைய இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல, ரோடாகட்டும், கிணறாகட்டும், பொது கட்டிடங்களாகட்டும், எங்கேயும் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. தனிப்பட்ட இதாக இருந்தால் அது பண்ண முடியாது. பொது இடங்கள்ல, அரசினுடைய இடங்கள்ல அந்த பாகுபாடு கிடையாது. இதுதான் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 1 சொல்லுது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களாகட்டும், அயோத்திதாச பண்டிதராகட்டும், கேரளாவில் நாராயணகுருவாகட்டும், இந்த மாதிரி ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா எல்லாருமே தாழ்த்தப்பட்டவர்களை, டிப்ரெஸ்டு பீப்புளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். இப்போ ஒரு பொது குளங்களை நீர் எடுக்கணும். 1927 டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் மகத் மார்ச் என்ற பேரணியை நடத்தி பொதுக்குளத்தில் அந்த மகத் அப்படின்ற இடத்தில் நீர் எடுக்கக்கூடிய தன்னுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக போராடி இருப்பார்.
பெரியார் அவர்கள் 1924 வைக்கம் என்ற இடத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் ஆலயத்தை சுற்றி செல்லலாம் என்பதற்காக போராடி இருப்பார். இப்படி பல விஷயங்களை நாம் வந்து சொல்லலாம். கேரளாவில் நாராயணபுரம் அருவிபுரம் என்ற இடத்துல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலையே கட்டியிருப்பார். அப்போ இது எல்லாமே இருக்கிறது. அதே போல் நமக்கு வந்து ஐயா வைகுண்ட சாமிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி கிணறு அப்படின்ற சாமியார் தோப்பில் வெட்டியிருப்பார். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கிறது. அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் அப்போ அரசினுடைய கட்டடங்கள், பொது இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல பிரைவேட் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட். இதுதான் 15 ஆர்டிகல் சப்கிளாஸ் 1. 15 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள மதம், இனம், ஜாதி, பாலினம் ஆகியவற்றின் காரணமாக பொது இடங்களில் மற்றும் உணவிடலில் பாகுபாடு காட்டக்கூடாது. அப்ப நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொது இடங்கள்லயோ இல்லை உணவு ஹோட்டல்லையோ மதத்தையோ இனத்தையோ இந்த மாதிரி காரணம் காட்டி பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. இதுதான் ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 2 இதுதான் சொல்லுது. ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்கள் ஏற்றுவதை பற்றி சொல்கிறது. அடுத்த பேஜில் அப்படியே பார்க்கலாமா? ஸோ 15 சப்கிளாஸ் 3ல அதுதான் சொல்றாங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளை சிறப்பு சட்டங்களை ஏற்றலாம். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1961 மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்னு சொல்ல மகப்பேறு நலச்சட்டம். என்னது? 1961 ஃபார்ம் பண்ண மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் இருக்கா இல்லையா? யாருக்கு? பெண்களுக்கு. அபாலிஷன் ஆஃப் டவுரி ஆக்ட் 1961. சைல்டுக்கு எடுத்துக்குவோம். சைல்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் 1986 ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இந்த சைல்டு லேபருக்காக. ஸோ அப்போ இதெல்லாம் அதாவது இதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 3 பேஸ் பண்ணி ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 இந்த சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. 1951 செண்பகம் துரைராஜன் வர்சஸ் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கில் இடஒதுக்கீடு என்பது முறை த அகனைஸ்ட் டு த கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்லி தீர்ப்பாகிறது. பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. தமிழ்நாட்டில் அது இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தே நீதி கட்சி தான். கோட்டா சிஸ்டம்ன்றத ராமுத்தையா 1926 கொண்டிருப்பார். இப்படி எல்லாம் இருந்து இந்த கோட்டா சிஸ்டம், இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது அகனைஸ்ட் டு த கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு தீர்ப்பாகும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை ஜவஹர்லால் நேரு அப்போதைய பிரதமராக இருக்கார். 1951 the first amendment ஆர்டிகல் 15 subclass 4 and ஆர்டிகல் 16 subclass 4 15 subclass 4 and 16 subclass 4 முதல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க 1951. அதுதான் ஆர்டிகல் 15(4) அப்படின்றது. அப்போ ஆர்டிகல் 15 நமக்கு வந்து ரிசர்வேஷனோட பாருங்க 25, 16, அப்போ 41%. சரி, ஓகே. 15 ஆர்டிகல் 5 சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய உறுப்பினர்கள், அதாவது SC ST அவர்களின் முன்னேற்றத்திற்காக கல்வி நிறுவனங்கள்ல சலுகை. ஸோ SC and ST அண்ட் ஆல்சோ சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல சலுகை கொடுக்குறாங்க. அதுதான் 15 சப்கிளாஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா SC and ST இருக்காங்க, அவங்க வந்து +2 முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 6 என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து EWS கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. 2019 the 103 கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டின் படி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தை பின்தங்கியவருக்கான இடஒதுக்கீடு என்பது 10% உள்ள கொண்டாங்க. இந்திர சகானுடைய வழக்கு 50% மேல எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதை உடைத்த வழக்கு தான் இந்திர சகானுடைய வழக்கு 1992 வர்சஸ் த யூனியன் கவர்மெண்ட். ஸோ அதை வந்து உடைச்சது தான் 2019 103 கான்ஸ்டிடியூஷனல் ஆக்டின் படி அந்த 10% EWS ஒன்லி ஃபார் OC பிராமணர்களுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதான் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவலிட்டி. ஸோ நன்றி, வணக்கம்.